நடந்து பல வருஷம் ஆகியுமே இன்னும் ஒரு மிஸ்ட்ரியான கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அக்டோபர் 8, 2009 அன்னைக்கு மர்மமான முறையில் பாபி ஜேமிசன், அவர் ஒய்ஃப் ஷெர்லின் ஜேமிசன், அப்புறம் அவங்க பொண்ணு மேடிசன் 3 பேருமே காணாமல் போயிருக்காங்க. ஆனால் அவங்கள யாருமே கடத்தலை. ஒரு குடும்பமே காணாமல் போயிருக்கு. இது நடந்து 8 நாள்லயே போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைக்குது. காட்டுக்குள்ள ஒரு கார் நிக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு போய் பார்க்கும்போது தான் அது ஜேமிசனோட கார்னு தெரிய வருது. அந்த கார்ல இருந்து பாபி ஜேமிசனோட பர்ஸும் செல்போனும் கிடைக்குது. ஷெர்லின் ஜேமிசனோட பேகு, அப்புறம் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்த அவங்க நாய்க்குட்டி, அது மட்டும் இல்லாம 20 லட்சம் ரூபாய் ஒரு பேகும் இருந்து. ஜேமிசன் ஃபேமிலி அவங்க கார்ல எங்க போகணும்னு கூகுள் மேப்ல மார்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்த போலீஸ் பார்க்கும்போது அந்த காட்டுக்கு நடுவில் 5 பேருக்கு ஷூ பிரிண்ட் கிடச்சிருக்கு. அதில் ஒரு குட்டி குழந்தையோட பிரிண்டும் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ்க்கு தேவையான க்ளூ எதுவும் கிடைக்காதனால இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. இது நடந்து 4 வருஷம் கழிச்சு வேட்டைக்காரங்கள்லாம் மான வேட்டையாடலான்னு காட்டுக்குள்ளே போகும்போது காட்டுக்கு நடுவில் தரையில் ஒரு துணி இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தா 3 எலும்புங்க இருந்திருக்கு. அதில் 2 பெரியவங்களோடதும் 1 சின்ன பொண்ணோடதும் இருந்திருக்கு. நம்ம நினைப்போம் அவங்கள யாரோ கொலை பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் அதுதான் இல்லை. அப்படி யாராச்சும் கொலை பண்ணியிருந்தா காரில் இருந்த 20 லட்சமும் 10 லட்சம் மதிப்புள்ள காரையும் அங்கேயே விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ ஏதாவது அனிமல் அட்டாக் பண்ணியிருக்குமான்னு பார்த்தா அப்படி அனிமல் அட்டாக் பண்ணியிருந்தா காருக்கு டேமேஜ் ஆயிருக்கும். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை. அப்போ என்னதான் நடந்திருக்குன்னு சர்ச் பண்ணும்போது தான் ஜேமிசன் ஃபேமிலி காணாமல் போனதுக்கு முந்தின நாள் நைட்டு உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்குது. அதில் பாபி ஜேமிசன் அப்புறம் அவரோட ஒய்ஃப் ஷெர்லின் 2 பேருமே திங்ஸை வீட்டில இருந்து எடுத்து காரில் வைக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருந்ததுன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. 2 பேருமே ரோபோட்ஸ் மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்பவும் மர்மமான விஷயம் என்னன்னா அடிக்கடி நடுவில் 5 நிமிஷம் சம்பந்தமே இல்லாமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் கல்ட், அதாவது பேய், பிளாக் மேஜிக், அப்புறம் சாத்தான வழிபாடு பண்ணியிருக்கலான்னு போலீஸ்லாம் சந்தேகப்பட்டாங்க. இந்த ஜேமிசன் ஃபேமிலி மிஸ்ஸிங் கேஸ் ரொம்பவும் மிஸ்ட்ரியாக இருந்ததுனால இது ஒரு சேனல் டிவியில் ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கிறனால இந்த ஷோவும் ரொம்ப ஹிட் ஆகுது. ஷெர்லினோட ஃப்ரெண்ட் நிக்கி ஷெனால்டுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு லேடி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கல்ட்டில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அந்த கல்ட்டில் யார் யாரெல்லாம் கொல்லணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருந்ததாகவும் அதில் ஷெர்லினோட பேர் இருந்ததை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட பேரும் அந்த கல்ட்டோட பேரும் சொல்லாமலே கட் பண்ணிட்டாங்க. உடனேயே நிக்கி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் ட்ரேஸ் பண்ணலாம்னு பார்த்தா அது ஒரு பர்னர் ஃபோன். அப்படின்னா டெம்பரரி யூஸ்க்காக எந்த ஐடென்டிட்டியும் கொடுக்காமலே சிம் யூஸ் பண்ணலாம். அது ஒரு அனானமஸ் காலாக இருந்திருக்கு. இப்படி ஒரு க்ளூ கிடைச்சதுனால போலீஸ் அவங்க வீட்டிலேருந்து சீஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணாங்க. அப்படி பார்த்தப்போதான் போலீஸ்க்கு விச் பைபிள் கிடைச்சிருக்கு. விச் பைபிள்னா பைபிளில் எப்படி நல்ல விஷயங்களை பற்றி போட்டிருப்பாங்களோ விச் பைபிளில் எப்படி செத்து போனவங்க கிட்ட பேசுறது, பிளாக் மேஜிக், சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கும். போலீஸ்க்கு இந்த விச் பைபிளை பற்றி எதுவும் தெரியாதனால கிட்ட இருந்து சர்ச்சுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்புறமா தான் பெரிய க்ளூவே கிடைச்சிருக்கு. ஒரு நாள் பாபி சர்ச் ஃபாதருக்கு அழுதுட்டே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஸ்பெஷல் புல்லட்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அப்போது சர்ச் ஃபாதர் ஸ்பெஷல் புல்லட்ஸ்னால் என்னன்னு கேட்டப்போ பாபி, நான் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன், ஆவிங்களை பார்த்தா இந்த ஸ்பெஷல் புல்லட் வச்சு சுட்டா அந்த ஆவி உடனே செத்து போயிடும், அது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டுட்டே அழுதுருக்காரு. அதுவும் அந்த ஆவி அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறதா ஃபோனில் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா ஃபோன் கட் ஆயிடுச்சு. அப்புறம் ஜேமிசன் ஃபேமிலி காணாமல் போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் 15 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இன்னுமே இது மர்மமாகவே இருக்குது. இந்த மாதிரியான மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க.